கோடை காலத்தில் தமிழகத்திற்கு தேவையான மின்சாரத்தை கூட வழங்க இயலாத நிலையில்தான் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின் உற்பத்தி நிலைமை இருப்பதாக அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூடங்குளத்தில் 2 அணுமின் நிலையத்தின் அணு கழிவுகள் அங்கேயே வைக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து நிகழ்ந்தால் பாதுகாத்துக் கொள்ள எந்த ஏற்பாடும் தயாராக இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். இன்றைய நிலையில் 2 அணுமின் நிலையங்களிலும் எந்த மின்சார உற்பத்தியும் இல்லை. தமிழக மக்களுக்கு அதிக மின்சாரம் தேவைப்படுகிற கோடை காலத்திலேயே இவர்களால் உதவ முடியவில்லை. எனவே அங்கே பராமரிப்பு பணி செய்கிறோம், எரிபொருளை மாற்றுகிறோம் என்று என்னென்னவோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அங்கே எந்த மின்சார உற்பத்தியும் நடைபெறவில்லை. கூடங்குளத்திலே 2 அணுமின் நிலையங்களிலிருந்து வருகிற கழிவுகளை அங்கேயே வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா போல, ஜப்பான் போல நமக்கு மிகப்பெரிய பொருள் வசதி கிடையாது, தொழில்நுட்ப வளர்ச்சி கிடையாது. எனவே நாளை ஒரு பிரச்சனை என்று வந்தால் இந்த அதிகாரிகள் நம்மை அப்படியே கைவிட்டு விடுவார்கள் என்பதுதான் உண்மை. எண்ணூரிலே நடந்த இந்த எண்ணெய் கசிவிலே வெறும் வாளிகளை வைத்து அந்த எண்ணெயை அகற்ற முற்பட்டது போல மத்திய மாநில அரசுகள் கூடங்குளம் விபத்தை, ஒரு அணு உலை விபத்தை எதிர்கொள்வதற்கு எந்த தகுதியும் திறமையும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள்.